லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தா ரவி கட்ரா கட்ரா. என்னடா யோசிக்கிற? அட கட்டுங்க மாப்ள. என்ன பாக்குற? கட்டுடா. கட்ரா, என்னனாலும் பாத்துக்கலாம். ஏய் ரவி, என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? கட்ரா. ஏய் ஏய் மாங்கா மலர், நீ வக்கீலுக்கு தானே படிக்கிற? இந்த கல்யாணம் செல்லுமா? மாலையும் கழுத்துமா அப்படியே போய் ரிஜிஸ்டர் பதிவு பண்ண முடியுமா? ஏய் என்ன திரு திருன்னு முழிக்கிற? நீ காலேஜுக்கு போய் படிக்கிறியா இல்ல காலேஜ் வாசல்ல பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடுறியா? ஏய் என்னடா பாண்டி, இந்த மக்குக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கியாடா? ஒரு 5 நிமிஷத்துக்கு யாரும் அவர் பேச்ச கேட்காதீங்க. ஆளைய கட்டி முடிச்சிட்டு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். டேய் ரவி, டேய் சொல்றல தாலி கட்றா. கட்டுங்க மாப்ள. ரவி கட்டுங்க. வேண்டாம். அம்மா என்னம்மா இது? ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல கரெக்டா ஒரு சீன் வரும்போது இப்படி ஏமா தடுத்து நிறுத்துற நீ? பிரியா, போலீஸ் வரும்னு பயப்படுறியா? தாலி கட்டினாலும் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு பாக்குறியா? எந்த பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவனை தாலியை கட்ட சொல்லு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். புதுசா என்ன? ரவி எனக்கு உண்மையிலேயே முழு மனசோட தான் தாலியை கட்டுறாரா இல்ல நாம எல்லாரும் சொல்றோங்கிறதுக்காக அரை மனசோட கட்டுறாரான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இது என்னமா கேள்வி? அரை மனச உங்ககிட்டயும் அரை மனச உமா கிட்டையும் கொடுத்து வச்சிருக்கான். அவனும் வேற எங்கதாமா போவான்? பாவம், அவன்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதானே. இவருக்கு ஒரு வேலையே இல்ல. நீங்க எதுவும் பேச வேண்டாம். டேய் ரவி, அவதான் கேக்குறான்ல, பதில் சொல்லு. டேய் சொல்றா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் தானே சொன்னேன். போதுமாமா? உன் மனசுல உமா இருக்காளா இல்லையா அத சொல்லு. என்ன கேள்வி இது? ரோட்ல போற ஒரு நாய்க்குட்டிக்கு அடிபட்டாலே நம்ம மனசெல்லாம் பதறும். அண்ணன் அண்ணி கூட 4 வருஷமா குடும்பம் நடத்திருக்காரு. அன்னிக்கு ஒண்ணுனா மனசு பதறதானே செய்யும். அதுக்கு இப்படி எல்லாம் கேட்டா என்ன அர்த்தம்? வக்கீல் தான் கன்ஃபார்ம். நான் ஒன்னும் அவன்கிட்ட இப்ப கஷ்டமான கேள்வி ஒண்ணு கேட்கலையே. அவன் மனசுல உமா இருக்காங்களான்னு மட்டும் தானே சொல்ல சொன்ன. என்ன பார்த்து சொல்ல சொல்ற? ரவி, நானா அவளான்னு இப்ப நீ சூஸ் பண்ணி தான் ஆகணும். என்னவ? அந்த டேபிள கொஞ்சம் எடுத்து போடுங்க. என்னம்மா இது? உன்ன டிவோர்ஸ் பேப்பர்.
அதுல இப்பவே உமாவை கையெழுத்து போட சொல்லுங்க. இன்னொன்னு, எனக்கும் ரவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வாழ்க்கையில இவனுக்கோ இல்ல என் வயித்துல வளர குழந்தைக்கோ அப்பான்னு எதுக்கும் சொந்த கொண்டாட வரமாட்டேன்னு விடுதலை பத்திரம். என்னம்மா நீ எதுக்கு விடுதலை பத்திரம் எழுதி வச்சிருக்க? டைவர்ஸ் அப்ளை பண்ணி கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்கும்? 3 மாசமோ 6 மாசமோ டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவாங்க. நான் ரவிக்கு 30 நாள் டைம் தரேன். இந்த 30 நாள்ல ரவி அவதான் பொண்டாட்டி, அவதான் வேணும்னு நினைச்சா அவ கூட போகட்டும். இல்ல நான் தான் வேணும்னா என் கூட வரட்டும். ஏமா இப்ப யாராச்சும் இத உங்ககிட்ட கேட்டாங்களா? சின்ன மாப்பிள்ளை பாரு, கையில தாலியோட ரெடியா இருக்காரு. இந்த நேரத்துல நீயே ஏமா சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற? சொல்லு. உமாவோட புருஷனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரவி என்னோட ரவியா வந்தா அப்போ எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த 30 நாள் டைம். நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க உட்கார்ந்து உமாவை வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருந்தா அது என்ன நல்லாவா இருக்கும்? ஓகே, இந்த 30 நாள்ல ரவிக்கு நான் தான் வேணும்னு அவர் வாயால சொல்ல வைக்கிறேன். முடியலனா ஐயோ, முடியலனா நான் இந்த டிவோர்ஸ்க்கு சம்மதிக்கிறேன். ரவி மட்டும் உன் கூட வந்துட்டா எனக்கும் ரவிக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இருக்காது. நானும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மலர், இதை நீ வச்சுக்கோ. முடிவு எதா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உலகத்திலேயே 2 முட்டாள்தனமான பொண்ணுங்களை ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நான் இங்க தான் பாக்குறேன். ஒரு துரோகம் பண்ண புருஷன், அவன் தான் வேணும்னு ஒத்த கல்ல நீ நிக்கிற. தாலி கட்ட போற நேரத்துல முத பொண்டாட்டிய பார்க்க போறேன்னு ஒருத்தன் தலை தெறிக்க ஓடி போயிட்டான். அவன் மனசுல நீ இன்னும் இருக்கியான்னு கேட்டு சொல்ல 1 மாசம் அவனுக்கு டைம் வேற கொடுக்குற. நியாயமா பார்த்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை அடிச்சு மிதிச்சு துரத்தி அடிச்சிருக்கணும். இந்த உதவாக்கரைக்கு ஏன் தான் 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்க? சரி, இது நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நான் தலையிட விரும்பல. எப்படியோ நாசமா போங்க. உன்னை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் வேண்டாம். நீங்க அப்பாவாக்க போறீங்க. கங்க்ராச்சுலேஷன்.
நீங்க ஏன் எனக்காக ஏன் ஓடி வந்தீங்க? நான் வேண்டான்னு என்ன தூக்கி போட்டுட்டு பிரியா கூட பழகிட்டு இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க போற நேரத்துல எனக்காக நீங்க ஏன் ஓடி வந்தீங்க? ஏன்? உங்களுக்கு பதில் தெரியும், ஆனா உங்களுக்கு வெளியில சொல்றதுக்கு தைரியம் இல்ல, அதானே? சரி, நானே பதில் சொல்லட்டுமா? ஏன்னா உங்க மனசுல நான் தான் இருக்கேன். இந்த உமா மட்டும்தான் இருக்கு, பிரியா இல்ல. நீங்க மனசார என்ன மட்டும்தான் நேசிக்கிறீங்க. உங்களோட பந்தங்கிறது என் கூட மட்டும்தான் இருக்கு. நமக்குள்ள இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து சின்ன தடுமாற்றத்துல நடுவுல வந்தவதான் பிரியா. அது அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா உங்க லைஃப்ல இருக்கிறது நான் தான். என்னடா என்ன அவ்வளவு சாதாரணமா நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களேன்னு தோணுச்சு. ஆனா எனக்காக நீங்க பதறி போய் ஓடி வந்ததை பார்க்கும்போது எனக்கு உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, யார் இருக்காங்கன்னு புரிஞ்சுது. எஸ், உங்க வாழ்க்கையில வந்த மாற்றம் தான் நான். தடுமாற்றம் தான் பிரியா. ஆனா அந்த தடுமாற்றத்துக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் தான். உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் இன்னும் தயாரா இருக்கேன். நீங்க எனக்கு பண்ணத நான் மன்னிச்சிடுறேன். நான் உங்களுக்கு பண்ணத நீங்களும் மன்னிச்சிருங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம 2 பேரும் புதுசா வாழ ஆரம்பிக்கலாம். மனசாட்சிக்கு ரொம்ப பயந்த ஆள் நீங்க. இப்ப என்ன தூக்கி போட்டுட்டு பிரியா கூட போனாலும் காலம் போறோம் எனக்கு செஞ்ச துரோகத்தை நீங்க நினைச்சு நினைச்சு ஒரு நாள் கூட உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. நான் உங்களை என்னதான் பாடாப்படுத்தினாலும் உங்க மனசுக்குள்ள நான் தான் இருக்கேங்கிறது இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனி நான் இதை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். எதுக்காகவும் யாருக்காகவும் நான் இனி உங்களை விட்டு தர மாட்டேன். உங்க வாயாலேயே எனக்கு பிரியா வேண்டாம், உமாதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல வைப்பேன். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் எப்படி என்னால உங்களை வெறுக்க முடியலையோ அதே போலதான் நான் என்ன தப்பு பண்ணணும் உங்களால என்ன அவ்வளவு சீக்கிரம் வெறுக்க முடியாது. அதுதான் love. அதுதான் bonding. அதுதான் commitment. நம்ம 2 பேருக்கு நடுவுல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எவ்வளவோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஏதோ ஒரு கட்டத்துல உங்களோட அன்பை நான் புரிஞ்சுக்க முடியாம எங்க அப்பா எதையும் பண்ணிட்டாரு. இப்ப எனக்கு நீங்க தான் வேணும்.
கையில இருக்கும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன். உங்களோட அன்பை நான் மறுபடியும் மீட்டு ஜெயிச்சு காட்டுறேன். வாங்க உள்ள வாங்க. போங்க போங்க. வாங்க சார். எல்லாரும் அடிச்சு வெளியே வரட்டுங்க. எல்லாரும் எந்திரிங்க. 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 எந்திரிங்கன்னு சொல்லல. எந்திரிங்க. எந்திரிங்க. போங்க வெளியே போங்க. எந்திரி. ஏமா வாமா அப்படியே. போ போ. போ போ. போ வெளியே போ. வெளியே போ. ஆயனா போ 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 வெளியே போய். வெளியே போய். போ. கேத போ. ஓயா சொல்லிட்டு இருக்க. போ. வெளியே போயா. ஓயா ஓயா. அது சந்தே. இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லங்க. துணியை சுத்தி சீலை வைங்க. சார் இந்த நோட்டீஸை விட்டுங்க. இன்ஸ்பெக்டர் நாங்க கிளம்புறோம். ஓகே சார். சார் சார் என்ன சார் இது? என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சார் சீல் வச்சீங்க? அடுத்தவங்க கடையை ஆட்டையை போட்டுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? கடையை பூட்டி சீல் வைக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. போ போ. எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்க. எது? கோர்ட் ஆர்டரா? ஆமா. கோர்ட் ஆர்டர்னா முதல்ல எங்களுக்கு தானே வரணும். அப்படியே உங்களுக்கு வந்தாலும் அடுத்ததான் அந்த கதவுல ஒட்டிட்டு போகணும். இப்படி திடீர்னு கடையை சாத்தி சீல் வச்சா என்ன அர்த்தம் சார்? யோ சும்மா இந்த வெட்டி பேச்சுல பேசிட்டு இருக்காத. கோர்ட் ஆர்டர் வந்துச்சு, சீல் வச்சாச்சு, அவ்வளவுதான். கோர்ட் ஆர்டரை காரணம் காட்டி இத்தனை வயசானவங்களை தூக்கி வெளியே போடுறது எந்த விதத்துல சார் நியாயம்? என்னையா போலீஸ்காரரை கேள்வி வைக்கிற? ஒண்ணு போலீஸ்காரன் கையே பிடிக்கிறியா? இருக்குடா உனக்கு. டேய் அப்பவே எல்லாரும் சொன்னாங்க நீ பெரிய தில்லாலங்கடின்னு. உன் வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டணும் வச்சுக்க. பிச்சுன்னு பிச்சு. ஒரு நிமிஷம், நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணு. என்ன நம்பர் சொன்னா நாங்க பயந்துருமா? யோ போடியா, யாருன்னு பாத்துருவோம். நைன் 9894 011 011 223. சார் ஏசிபி நம்பர் சார். என்னைய சொல்ற? ஏசிபியா? இத பாருங்க, நீங்க சட்டப்படி டீல் பண்ணா நானும் சட்டப்படி டீல் பண்ணுவேன். அதை தாண்டி அடுத்தவங்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிட்டு வாங்கின காசுக்கு அங்க வாளாட்டிக்கிட்டு இங்க வந்து குறைச்சிக்கிட்டு இருந்த வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்க. கோர்ட் ஆர்டர் வாங்கி கடையை சீல் வச்சிட்டல்ல, கிளம்பு. யோ வாங்கயா. என்னமோ ஓனர் கிணறுன்னு சொன்ன, இப்ப பாத்தியா இப்படிங்கிறதுக்குள்ள பூட்டி சீல் வச்சிட்டேன். ஏய் எம்ஜிஆர் ரஜினி போலாம் நீ பார்த்தது இல்லையா? முதல்ல வாத்தியார் தலைவரோ 2 முன்னாடியே வாங்குவாங்க. அப்பால அவங்க மட்டும்தான் அடிப்பாங்க. திரும்பி அடிக்க முடியாது. நான் ஒன்னும் அதே கண்டிஷன் தான். பாரு, நீ உங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்க. உன்னை தூக்கி வெளியே போட்ட. ஆனா அத்தோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா நீ இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டல்ல. சரி, உனக்கு வாழ்க்கைன்னா என்னங்கிறத தத்து கொடுக்குற. வேடிக்கை என்ன உன் பின்னால இந்த 4 பெருசுங்க இருக்குன்னு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கியா? என் பின்னாடி ஆளுங்க இருக்காங்க.
அட பாடுறா, அப்படி யாரா உனக்கு பின்னால? நான் தான். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன்னையும் உன் கூட இருக்கிறவனையும் உன் குடும்பத்தையும் மொத்தமா காலி பண்றேன்னு சொன்னேன்ல. அதோட முதல் அடிதான் இது. கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்னா பார்க்க போறேன். டேய், காமெடி பண்ணாதடா டேய். இந்த பாரு, சில பேர் பார்த்து திருந்துவான், சில பேர் பட்டு திருந்துவான், சில பேர் எது நடந்தாலும் சாகுற வரைக்கும் திருந்த மாட்டாங்க. அந்த லிஸ்ட்ல வர்றவன் தான் நீ. போ, உனக்கு அதையும் புரிய வைக்கிறேன்.